அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த காலை நேரத்துல உங்களோட அக்கறையை காட்டி இந்த யோகாசன வகுப்பில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த பயிற்சியை ஆரம்ப கட்ட பயிற்சி இது. யோகாக்கான பேசிக் கிளாஸஸ் ஒரு 11 வகுப்பாட்டு இதை நடத்த போறோம். 11 வகுப்பா நடத்திட்டு அது மட்டுக்கும் போதாது, உங்களை வந்து கட்டாயப்படுத்தி பயிற்சிக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்ச பிறகு 3 பயிற்சி வகுப்புகளும் வைக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யோகா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருந்தாலும் அதுக்கு மேல நம்மளோட சோம்பேறித்தனம், சரி இன்னைக்கு கொஞ்சம் தூங்குவோமே, அதுவும் லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம், எதுக்கு காலையில எழும்பணும், கொஞ்சம் தூங்குவோமே அப்படிங்கிற மாதிரி நினைப்புல வந்து கடத்திட்டே போயிருவீங்க. அதே நேரத்துல இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வர்றாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா நீங்க உங்களுக்கு வந்து அது ஒரு உந்தனை கொடுக்கும். அதுக்காக மட்டுக்குமே தான் இந்த அடிஷனலா ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்ச பிறகு 3 பயிற்சி வகுப்புகளும் நடத்துறோம். இன்னைக்குள்ள கிளாஸ் நடக்கிறத அந்த பயிற்சி பண்ணல அப்படின்னு ஒன்றுன்னு சொன்னா அடுத்த கிளாஸுக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரமும் நீங்க முறைப்படி பயிற்சி பண்ணும்போது உங்க உடம்பு வந்து அதுக்கேற்ற கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும், வளைவுகளை கொடுக்கும். அடுத்த கிளாஸுக்கு நீங்க போறதுக்கு வந்து ஆயத்தமாகும். அதனால எல்லாருமே அவங்கவுங்களோட முழு முயற்சியை போட்டு பண்றதுக்கு நீங்க முயற்சிங்க, சரிங்களா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது நமக்காக பண்றோம், நம்ம உடம்புக்காக பண்றோம். நம்ம உடம்பு வந்து ஒரு ஆலயம், நம்ம ஆன்மா குடியிருக்கக்கூடிய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா வச்சிருக்க வேண்டியது நம்மளை படைத்த ஆண்டவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடன் தீர்க்கிறது. அதனால நம்மளோட உடம்பு வந்து எவ்வளவுக்கு ஆரோக்கியமா வைக்க முடியுமோ, அதுக்கு தேவையான என்னதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யோகா வந்து கத யோகா. கத யோகா அப்படின்னு சொல்லும்போது ஹாங்கிறது வந்து சூடு, தாங்கிறது வந்து குளிர்ச்சி. அதாவது சூரிய நாடி, சந்திர நாடி. அதாவது வலது பக்கம் வந்து சூரியன், இடது பக்கம் வந்து சந்திரன். அந்த ரெண்டையும் சேர்த்து, சூடு குளிர்ச்சியை சேர்த்து இந்த ஒரு யோகால சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு கம்போஸ்ட் பேட்டர்ன் அது யோகா. அதுல உள்ள சில பகுதிகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மெயினா நம்ம வந்து யாரெல்லாம் இந்த யோகா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 12 வயசுக்கு மேலான யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் நிலைக்கு ஏத்தாப்புல எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு இதையும் சொல்லி கொடுக்கும் போது யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது, யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் தொடங்குற மாதிரி பண்ணுவேன். எப்ப பண்ணணும்? பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் வந்து அதிகாலையில எழும்பணும், சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தூங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிமுறையாட்டு வச்சிருந்தாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தூங்குறது. இப்ப நிறைய பேருக்கு சூரிய உதயம் எப்போ அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறி போச்சுது. யோகா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உன்னதமான நேரம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னு சொன்னா சூரிய உதயத்துக்கு 2 நாளிகைக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். நாளிகைன்னா என்னது அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள்ல நம்ம அம்மா அப்பா பேசிட்டு இருந்த வார்த்தைகள் கூட இப்ப நம்ம வழக்கத்துல இருந்து மாறி போயிட்டே இருக்கிறது. ஒரு 24 நிமிஷங்கள் வந்து ஒரு நாளிகை. அப்ப 2 நாளிகை அப்படின்னு சொல்லும் போது 48 நிமிஷம். நம்மளுக்கு ஒரு சூரியன் உதிக்கிறது வந்து 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாலும் வந்து சூரிய உதயத்தோட நேரம் வந்து வித்தியாசப்படுது. 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னு சொன்னா 6 மணில 48 நிமிஷத்துக்கு முன்னாடி வரீங்கன்னா 5:12 ஒரு 5 மணி நேரத்துக்கு வந்து எழும்பி பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஐயோ என்னால எழும்ப முடியலையே, அதனால நான் இன்னைக்கு யோகா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமா சொல்லாதீங்க. பிந்தி எழும்புனா கூட பண்ணுங்க. ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது, வயர் வந்து ஃபுல்லா இருக்க கூடாதுல பண்ணாதீங்க. வயர் ஃபுல்லா இருக்கும்போது கூட பண்றதுக்கு சில ஆசனங்கள் இருக்கிறது. அது கூட நான் பிறகு வந்து கவர் பண்றேன்.
பொதுவா எல்லா ஆசனங்களும் பண்றது வந்து வயிறு வந்து எம்டியா இருக்கணும். ஒரு 3 மணி நேரமாவது நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு இடைவெளி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்க. இப்ப நான் காலையில எழும்பின உடனே எனக்கு கிச்சன்ல போய் சமையல்லாம் பண்ண வேண்டிய இருக்கிறது, என்னால யோகா பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி பண்ணிட்டு அதுக்கு பிறகு பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்துல பண்ண வேண்டாம். திருமணமானவங்க வந்து குடும்ப இல்லற வாழ்க்கையில இருக்கும்போது அந்த நாட்கள்ல மட்டுக்கும் தவிர்த்துக்கோங்க. மற்ற நாட்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ரெஸ் முக்கியமா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் தளர்வான உடைய போடுங்க. இப்போ நம்ம நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் வந்து நிறைய டைட் ஃபிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளோட ட்ரெடிஷனல் முறைப்படியே போகலாம். கொஞ்சம் தளர்வான உடைகளை போடுங்க. நல்ல காற்றோட்டமான உடைகளை போடுங்க. வியர்வை சிந்தி நம்ம யோகாசனம் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உடைகளை போட்டுக்கோங்க. சரி, இனி வந்து என்னை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் வர்றாங்க, அவங்க வந்து யோகால வந்து ஒரு பட்டயம் வாங்கியிருப்பாங்களா இருக்கும், ரிசர்ச் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வந்து நீங்க இருக்க வேண்டாம். நான் வந்து உங்க மாதிரி யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்தல்ல எந்த யார் சொல்லி கொடுத்தாலும் பாத்துக்கிறது, படிச்சுக்கிறது, டிவில வந்தா பாத்துக்கிறது அப்படி மாதிரிதான் இருந்துட்டு இருந்தேன். நம்மளா ஒரு முறைப்படி அது எப்படி ஒரு மூச்சு பயிற்சி எப்படி இருக்கும், ஒரு யோகா பண்ணும்போது எந்தெந்த இதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வேணும். ஒரு முறைப்படி போய் படிச்சாதான் சரியாகும் அப்படிங்கும் போதுதான் இங்க சிங்கப்பூர்ல நிகம் குத்தீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தொண்டார்வ ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அவங்களுக்கு மெயினா வந்து மக்களை வந்து ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு போகணும், மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து கூட்டணும், அதுதான் அவங்களோட ஒரு குறிக்கோள். அவங்க கூட சேர்ந்து அவங்களோடைய பயிற்சி எடுத்து அவங்களையே ஒரு மாணவியா சேர்ந்து அடுத்தது பயிற்றுவிப்பாளருக்கான பயிற்சியும் அவங்களே கொடுத்து இப்ப இங்க வந்து நாங்க வந்து ஒரு குழுவா எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் அங்க என்ன படிச்சனோ அதைதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ சரியா? சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்றதை விட பகிர்ந்துக்க போறேன் உங்க கூட. நான் எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்க போறேன். அது நான் எனக்கு கிடைச்ச பலனையும் நான் அப்பப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன். இது பண்றதுனால எனக்கு என்னென்ன பலன் கிடைச்சது அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால டைரக்டா நான் சிலபஸ்குள்ள போயிடுறேன். நம்ம ஒரு இந்தியனா இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து அவ்வளவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷங்களை வந்து எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா நம்ம வந்து ஒரு இறைநிலைக்கு நோக்கி போக முடியும் எல்லாத்தையும் அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர், அவர் வந்து யோகத்துக்காக தனி சாஸ்திரத்தையே எழுதி வச்சிருக்கிறார். அவர் வந்து கிமுல வாழ்ந்தவர், கிமு 300-400 வருடங்கள்ல வாழ்ந்தவர். அவர் வந்து என்னென்ன பண்ணா நம்ம வந்து அல்டிமேட் லைஃப் கோல அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது முறைப்படி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத வந்து 8 டைமென்ஷனா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த 8 டைமென்ஷன் சொல்லும் போது யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, கடைசியா நம்ம அடைய வேண்டிய நிலை அப்சல்யூட் பிளிஸ், அதாவது சமாதி நிலை. சரியா? இந்த 8 நிலைகளையும் அவ்வளவு அழகா அவங்க வந்து வழிவகுத்து எது எப்படி எப்படி முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில அன்றாட நிலையில வந்து யமா எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து மேல போவோம். இதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ ஆசனம் பண்ணணும்னா கூட உடல் உழைப்பு தேவை இருக்கிறது. இது உங்களோட மன கட்டுப்பாடு மட்டுக்குமே போதும் யமாக்கு வர்றதுக்கு. 5 காரணங்கள் கொடுத்திருக்காங்க எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அதாவது அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும். அஹிம்சைனா எந்த உயிருக்கும் வந்து தீங்கு கொடுக்க கூடாது. அததான் வள்ளலார் எப்படி சொல்றாங்க, ஜீவகாருண்யம் புலால் உண்ணாமை. தயவு செய்து அது உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா புகுத்த பாருங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, புகுத்த பாருங்க. அதாவது வெஜிடேரியனா இருக்கும் போது ஆசனால வரக்கூடிய பலன் வந்து
அந்த அளவுக்கு இருக்கும். அதுல நான் நான்வெஜ்ஜா இருக்கிறேன் எனக்கு பலன் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதாவது 100 மார்க் வேணுமா 90 மார்க் வேணுமா அப்படின்னு இருக்குது இல்லையா? உங்களுக்கு 100 மார்க் வேணும்னு சொன்ன உங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை மாத்திக்கோங்க. சத்தியம், என்னைக்கு நம்ம பொய் பேசுறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். ஒரு பொய் பல பொய்க்கு வித்துடும். பொய் பேசுறது தவிர்க்கணும். பொய் மட்டும் பேசணும்னாலே நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். யாரு பார்த்து என்னைக்குமே பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. களவு பண்ணக்கூடாது, காமம் பண்ணக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆசை வேணும். ஆசை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். இன்னைக்கு நம்ம ஆசனம் படிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு ஆசையில வந்ததுதான் இல்லையா? பேராசை அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு தான் வேணும், அடுத்தவங்க பொருள் எல்லாம் அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது தவிர்த்துருங்க. இந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு ஆசனாஸ்க்கும் வாங்க. நம்மளோட 11 வகுப்புல பார்க்கும்போது ஆசனாஸ் பிராணாயாமா ரெண்டையும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பிராணாயாமா எதுக்காக பண்றோம்னா, பிராணாயாமா வந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெடிடேஷன் லெவலுக்கு போறதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும். மூச்சு பயிற்சி, மூச்சுல கவனத்தை பண்றது. சரிங்களா? இனி நம்ம நேர கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே, கிளாஸ்க்கு போகும்போது முதல் ஐட்டமா நான் நம்மளோட அவை பாட்டிய ஞாபகப்படுத்துற வகையில தோப்பு கர்ணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சின்ன பிள்ளைலாம் ஆசிரியர் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணும், பிள்ளைங்க சரியா படிக்கல அது இதுன்னு சொல்லும் போது தோப்பு கர்ணம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்க நம்மளுக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, நம்மளோட உடம்புல என்ன பாதிப்பு இருந்ததுனால இந்த குழந்தையால சரியா பண்ண முடியல, பாடத்தை சரியா செய்ய முடியல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு அவங்க நமக்காக செய்த ஒரு நல்ல ஒரு வழிமுறை. அது நிறைய பெனிஃபிட்ட கொடுக்கிறது. உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்டு அது சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்குது. யார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் முட்டு வலி இருக்கிறதோ, முட்டுல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இடுப்பு ஆப்ரேஷன் அது பண்ணவங்க, ஆங்கிள் ப்ராப்ளம் உள்ளவங்க அது பண்ணாதீங்க. அது வலியில் தீர்ந்த பிறகு அதை ட்ரை பண்ணுங்க. நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிற்கும் போது பேரலா தோள் அளவுக்கு காலுக்கு இடையில இடைவெளி விட்ட மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி காலை நெருக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உட்கார்ந்து எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும், பேலன்ஸ் போயிடும். இந்த எக்ஸசைஸோட முக்கிய குறிக்கோள் பேலன்சிங். ஸோ காலை தோள் அளவுக்கு வச்சுக்கோங்க. பிறகு இந்த வலது கையை இடது காதுலையும் இடது கைய வலது காதுலையும் பிடிச்சுக்கோங்க. இந்த கையை இப்படி முன்னாடி நிமித்தி எல்லாம் வைக்காதீங்க, வச்சுட்டு பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உடம்போடு சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கோவில் எல்லாம் போய் தோப்பு கர்ணம் போடுறது எல்லாருக்குமே பழக்கமா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா பிட்டு போட்டு வருவாங்க. அது அல்ல முறையான தோப்பு கர்ணம். முறையான தோப்பு கர்ணம் மொத்த உடம்புக்குமே உங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த உடம்பு பகுதி நிமிர்ந்தேதான் இருக்கணும். நிமிர்ந்திருந்தே நீங்க அப்படியே கீழே போயிட்டு குத்த வச்சிருக்கக்கூடிய லெவலுக்கு வரைக்கும் போகணும். போயிட்டு அப்படியே மேல வரணும். சரியா? ஆரம்ப நிலையில முழுமையா குத்த வச்சிருக்கக்கூடிய போக முடியாது. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு போக முடியுதோ, ஒரேடியா நான் இப்படி இருந்தாலும் போகணும்னு சொல்லியிருக்காங்க, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அது பண்ணுங்க. யோகாவை பொறுத்த மட்டும் முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே உங்க உடம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எப்படி போய்கிட்டு இருக்கிறதோ அதுக்கேத்தாறு போயிட்டே இருங்க. நாள்பட கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் நல்ல ஒரு எந்த இடத்த நம்ம டார்கெட் பண்றோமோ அதை நிச்சயமா ரீச் பண்ணிடலாம். நான் சைடா நிக்கிறேன். சைடா பண்ண போது உங்களுக்கு கரெக்டா தெரியும் எப்படி பண்றேன் அப்படிங்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். அந்த தோப்பு கர்ணம் ஒரு 10 தோப்பு கர்ணம் போடுறதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு வலது கையை இடது காதுல வச்சாச்சு. அதே மாதிரி நிறைய இதுல சொல்லுவாங்க, இந்த பெருவரில இந்த லோப்ல பிடிச்சிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை பின்னாடி வச்சுட்டு மற்றவர்கள் எல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடவும் இது மொத்த
மொத்த காது மடலையுமே சேர்த்து பிடிக்கிறது பலன் அதிகம். சரியா? நீங்க மொத்த காது மடலையுமே சேர்த்து பிடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தோணும், சரி நான் மூச்சுல எங்க கவனம் வைக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரம்பிக்கும் போதே ஃபுல்லா மூச்சை இழுத்துட்டு விட்டுருங்க. இன் அவுட், இன் அவுட் அப்படின்ட்டு 3 முறை வந்து டீப் பிரீத் பண்ணுங்க. சரியா? டீப் பிரீத் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு மூச்சை ஃபுல்லா மூச்சை இழுத்துட்டு கீழே உட்காரும் போது மூச்சு ஃபுல்லா விட்டுருங்க. எம்டி லங்ஸா கீழே போய் சேர்ப்பீங்க. அதுக்கு மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு எடுத்துட்டு ஃபுல் லங்ஸா மேல வந்து சேர்ப்பீங்க. அவுட் இன், அவுட் இன். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூச்சை திடப்படுத்துறதுக்காக 3 நார்மல் பிரீத் அவுட், பிரீத் இன். Breathe out, breathe in. Breathe out, breathe in. Breathe out, breathe in. 4, breathe out. 5, breathe out, breathe in. 6, breathe out, breathe in. 8, 9, 10. சரிங்களா? எல்லாரும் நம்ம பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இனி அடுத்த முறைக்கு போகலாம். அடுத்து வந்து ஆசனம். ஆசனத்திலேயே ஒரு முக்கியமான ஆசனம் அப்படின்னு சொல்ல போனா வஜ்ராசனம். சரியா? வஜ்ரம் அப்படிங்கறது அலாய் உடம்பு வந்து வஜ்ரம் போல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா ஒரு முக்கியமான ஆசனம் எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நிறைய பேருக்கு வந்து சாதாரண சுகாசனம் மட்டும் சம்பளம் போட்டு உட்கார்றது கூட மக்கள் மறந்துட்டாங்க. முன்னாடி சாப்பிடணும்னாலே தரையில உட்காந்துனா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருந்தது. அட்லீஸ்ட் சம்பளம் போடக்கூடிய முறை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தது. வாழ்க்கை ஓட்டத்துல நாகரிக மோகத்துல எல்லாத்தையுமே மறந்து டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஆபீஸ்ல போனா சேர்ல தான் உட்காருவோம். எங்கேயுமே தரையில உட்கார்றதுக்கு சான்ஸே இல்லை. ஈவன் வீட்டுல சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது கூட சோஃபால உட்காந்துக்கிறோமே தவிர தரையில உட்காந்துருக்கு கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து முட்டுகள்ல வந்து நிறைய பிரச்சனைகளும் அடங்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஈவன் டாய்லெட் போறோம்னு சொன்னா வெஸ்டர்ன் டாய்லெட், அதுல கூட நம்மளுக்கு வந்து முட்டு மடங்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்தை மாற்றுவோம். நம்ம பெரியவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை பாதை நோக்கி போவோம். சரியா? இனி வஜ்ராசனம். வஜ்ராசனம் யாரும் பண்ணக்கூடாது. இதுவும் அதே மாதிரிதான். யாருக்கெல்லாம் நீ இன்ஜுரி இருக்கிறதோ, ஆங்கிள் இன்ஜுரி இருக்கிறதோ, இந்த கணுக்கால் இன்ஜுரி இருக்கிறதோ அவங்க பண்ண வேண்டாம். வேற எல்லாருமே இது பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கிறது. மெயினா பாத்தீங்கன்னா எந்த ஒரு முறையில உட்காரும் போதுமே ஃபுல் லோடுமே வந்து லோவர் பாடிக்கு தான். இப்ப சேர்ல போய் உட்காந்தீங்கன்னா லோவர் பாடிக்கு தான் உங்களுக்கு ஃபுல் லோடும் சேரும். ஏன் பத்மாசனத்துல உட்காரும் போது கூட உங்களுக்கு லோவர் பாடிக்கு இதாகுமே தவிர ஃபுல் பாடிக்கு வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்காது. நீங்க வஜ்ராசனத்துல உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரைட் ஆகி ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு போஸ்டருக்கு வந்து இருக்கும். இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும். லேடிஸுக்கு பொதுவா மென்சுரல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு வஜ்ராசனம் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து ஈவன் ஒரு தும்மல் தும்மும் போது கூட யூரின் வந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த லோவர் ஸ்பைன்ல ஏதாவது பெயின் இருக்குது, வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் போகும். கால் வந்து ஸ்டிஃப் லெக்கா இருக்கும், மடக்க மாட்டாங்க.
அந்த மாதிரிப்பட்டது எல்லாமே பெனிஃபிட் ஆகும். சரிங்களா? இனி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி பாக்குறதுக்கு, ஆனா உட்கார்ந்து பார்க்கும்போது அதோட கஷ்டங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் கால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வல பக்கம் ஒரு 5 முறை ரொட்டேஷன் பண்ணிட்டு இடது பக்கம் ஒரு 5 முறை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஒத்த காலை ஃபர்ஸ்ட் மடக்கி பின்னாடி வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலை மடக்கி பின்னாடி வைங்க. உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. சரியா? மெயினா கவனிக்க வேண்டியது கால் சேர்ந்தா இருக்கணும். கால் இப்படி பிரிச்சு வைக்கிறது எதுவுமே வேண்டாம். கால் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பாதம் வந்து படுத்து இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? படுத்து இருக்கணும். இதுதான் முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற இந்த ஒண்ணுதான். நான் ஆளெல்லாம் எல்லா நாளுமே இது வரைக்கும் நீங்க வந்து காலை வந்து ஒரு எல் ஷேப்ல தான் வச்சிருப்பீங்க இல்லையா? நிற்கும் போதுனாலும் சரிதான், நடக்கும் போதும் சரிதான். இது வந்து ஒரு டா வடிவத்துலதான் இருக்கும். அந்த டா வடிவத்தை இப்படியே மாற்றி ஒரு ஒன் வடிவமா மாத்தணும்னு சொன்னா அது ஈஸி கிடையாது. இந்த இடம் வந்து நல்லா வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டுக்கும் இல்ல, அப்படியே நிமித்தி வச்சுட்டு அப்படி மட்டுக்கும் இருக்குல்ல, அதுக்கு மேல உட்கார்றோம். நம்ம உடம்போட வெயிட் அதுக்கு மேல இருக்கிறது. சரிங்களா? அப்போ தொடக்கத்துல அந்த கொஞ்சம் வலி அதை பொறுத்தாதான் நோகாம எதுவுமே நடக்காது இல்லையா? அதனால அந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கு இன்னொரு ஈஸி வழி என்னன்னு சொன்னா, ஒரு டவலையோ இல்லைன்னு சொன்னா உங்க மேட்சை கூட மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சு இந்த பகுதியில வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பகுதி தானே இவ்வளவு நேரம் இப்படி நிமிர்ந்து இருந்தது, இப்படி நிமிக்க போறோம் இல்லையா? அந்த இடத்துக்கு கொஞ்சம் நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் குறையும். சரியா? அதுக்கப்புறம் நாள் கூட அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்களால ஈஸியா உட்கார்ந்துக்க முடியும். பிறகு இன்னொரு பாயிண்ட் சொன்னா, எப்படி உட்கார்றது? இந்த பெருவரல் வந்து இந்த 2 பெருவரலும் வந்து டச் ஆகிக்கலாம். இந்த கால் உப்பு குத்தி வந்து விரிஞ்சு அந்த உப்பு குத்திக்கு நடுவுல வந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சைட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் பாருங்க. தலையில இருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கணும். இதுதான் நம்ம வந்து கடைசியா வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய பொசிஷன். கையை வந்து முட்டுக்கு கொஞ்சம் மேல ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க. அப்படியே மெல்ல கண்ணை மூடிவிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி உங்களோட மூச்சு காய்ச்சல மட்டுக்கும் கவனத்தை செலுத்துங்க. மனசு அவ்வளவுக்கு என்ன சொல்ற காம் டவுன் ஆகி உங்களுக்கு ஒரு சுகந்தமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த முறையில வந்து உங்களால எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருங்க. அது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. சரியா? சாப்பிட்ட பிறகு யோகாசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சாப்பிட்ட பிறகு இது பண்ணலாம். இந்த பொசிஷன்ல உட்காரும் போதே உங்களுக்கு வந்து உணவு வந்து எங்க போய் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணுமோ அது கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சு ஈஸி டைஜஷன் நடக்கும். சரியா? இது பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள்ல நிறைய நாடுகள்ல, அதாவது நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ்ல, இப்ப ஜப்பான் எடுத்துக்கோங்க, கொரியா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சாப்பாடு விளம்பர முறையே இந்த ட்ரெடிஷனல் ஃபேமிலியில இப்ப நம்மளும் வந்து தரையில உட்காந்து சம்பளம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இந்தியன்ஸா தரையில சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப யாராவது இந்தியாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன், அப்படியா எழுது சம்பளம் போடுறேன்னா என்னது அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி அங்க ஜப்பான்ல வந்து இப்போ 100% அந்த முறை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னேன்னாக்கி அது இல்லை. பட் இன்னும் ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க லேடிஸ் சாப்பாடு விளம்பும் போது கூட இந்த முறையில உட்காந்துதான் விளம்புறாங்க. சாப்பிடுறது இந்த முறையில உட்காந்து சாப்பிடுறாங்க.
இப்போ நான் கொரியா அப்படின்னு எக்ஸாம்ல இருந்தா நான் போயிருக்கிறேன். அங்க வந்து ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்கே இந்த முறையில உட்காந்து சாப்பிட்டு சின்ன டேபிள் இந்த ஹைட்டுக்கு தான் டேபிள் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த வந்து ஃபாலோ பண்றாங்க. ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா முடியும். தொடக்கத்துல வலி இருக்கதான் செய்யும். அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துக்கோங்க. முதல் நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க, 6 நிமிஷம் இருந்து பாருங்க, 7 நிமிஷம் இருந்து பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் வர பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி நிமிர்ந்து உட்கார்றது கூட கஷ்டமா இருக்கும். இப்படி அது ஏன்னா எங்க வலிக்கல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடுப்பு வந்து மேல தூக்கிடுவோம், கொஞ்சம் வலியை பொறுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பழகுங்க, சரியாயிடும். சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் போவோம். இது வந்து வஜ்ராசன முறையில உட்கார்ந்துச்சு நம்ம தோளை தளர்த்துற முறை. ஓகேவா? யாருக்கு முடியுமோ வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கோங்க. இன்னைக்கு முதல் நாளா உட்கார்றேன், என்னால வந்து உட்கார முடியல, வலியா இருக்கிறது, அப்ப நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னா சும்மா சுகாசனத்துல உட்காருங்க. சரியா? சுகாசனத்துல உட்கார்ந்து பண்ணுங்க. சுகாசனத்துல கூட ஐயோ நான் இப்ப தானே முதல்ல தரையில உட்கார்ந்து பழகுறேன், எனக்கு அது கூட முடியலன்னா அட்லீஸ்ட் சேர் இருக்குதுன்னு சொன்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. தோழப்பட்டமா வந்து எப்படி இது பண்றது அப்படின்னு பார்ப்போம். 2 எக்ஸசைஸ் தோள்பட்டை தளர்வுக்கு. ஃபர்ஸ்ட் கையை எப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிட்டு அடி வயித்துல வச்சுக்கோங்க. ஓகே, அது போறதுக்கு முன்னாடி யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த தோள்லையோ கையிலையோ ஏதாவது ஃப்ராக்சரோ இல்ல ரீசெண்டா ஏதாவது சர்ஜரிக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்கன்னா பண்ணாதீங்க. வேற எல்லாருமே பண்ணிக்கலாம். சரியா? இன்டர்லாக் பண்ணிட்டு அடி வயித்துல வச்சுக்கோங்க. தோளை ஒரு பெரிய வட்டம், எந்த அளவுக்கு வட்டம் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு 5 முறை பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க, அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். 4 5. அதே மாதிரி பேக்வர்ட்ல பண்ணுங்க. பின்பக்கமா 1 2 3 4 5. நீங்க பாத்துருக்கீங்க, என்னோட உடம்போ என்னோட தலையோ ஆடல. அந்த தோளை தவிர வேற எல்லா இடமுமே அப்படி ஸ்டில்லா இருக்கிறது. இனி இடது பக்கம் பண்ணுவோம். ஃபார்வர்ட் 5 1 2 3 4 5. பேக்வர்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மேலே கீழே மட்டுக்கும் பண்ணல, இப்படி மட்டுக்கும் பண்ணல. எடுத்து பின்னுக்கு கொண்டு வந்து மேல கொண்டு போய் முன்னுக்கு கொண்டு வந்து கீழே கொண்டு வரேன். சரிங்களா? கரெக்டா பாத்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னா சரி நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல்லா இது பண்ணுங்க. சரியா? இது ஷோல்டருக்கு ஒரு எக்ஸசைஸ். இனி கையை நீட்டி அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுவோம். இடது கையை வந்து தொடையில வச்சுக்கோங்க. வலது கையில வந்து ஆள்காட்டி விரல் மேல வச்சுட்டு கையை வந்து ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணதை ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட்ல கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கையை நேர கீழே கொண்டு வந்துருங்க. ஓகே, இது வந்து தோளை வந்து எவ்வளவுக்கு பெரிய வட்டம் போட முடியுமோ அவ்வளவுக்கு பெரிய வட்டம் போடணும். இங்க இந்த ஃப்ரண்ட்ல வரும்போது நேர ஃப்ரண்ட்ல வந்து உடம்போடு தொடுந்து அதுக்கப்புறம் பேக்ல அப்படியே கொண்டு போறீங்க. கொண்டு போயிட்டு மேல வரும்போது காது தொடுற அளவுக்கு வருது, அதுக்கு கொண்டு வரீங்க. சரிங்களா? இதுவும் வந்து உடம்பு எதுவுமே ஆடக்கூடாது, கை மட்டும் தான். இப்படி எப்படி சின்ன வட்டம் போட்டு நம்ம முடிச்சிடலாம், தோல் சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. எவ்வளவுக்கு பெரிய வட்டம் போட முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தோலுக்கு வந்து எக்ஸசைஸ் ஆகும். சரி, ஆரம்பிப்போமா? 5 times ஃபார்வர்ட், 5 times பின்னாடி பண்ணணும். அப்புறம் இடது கையில அதே மாதிரி பண்ணலாம். சரிங்களா? 1 2 3 4 5. தொடங்க இடத்துக்கு வந்துருச்சு. அதே ரிவர்ஸ்ல பண்ணுவோம். பின்னோக்கி 1
2 3 4 5 இந்த கையை தொடையில வச்சுட்டு அடுத்த கைக்கு அதே மாதிரி பண்ணுவோம். முன்னோக்கி 5 முறை. 1 2 3 4 5 1 2 3 4 5 முறை பண்ணி இந்த 2 எக்ஸசைஸ்ல உங்களுக்கு தோளுக்கான வசதிகளும் உருவாக்குறதுக்கு போதுமான இதா இருக்கும். அடுத்த எக்ஸசைஸ் கூட இதே வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றதுதான். கால் வலிக்கிறவங்க வஜ்ராசனத்தை எடுத்துட்டு சுகாசனத்துல உட்காந்துக்கோங்க. ஆனா நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சா 3 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து வஜ்ராசனத்துல இருந்து சொல்லி தர போறேன். ஷோல்டர் எக்ஸசைஸ், யோக முத்ரா, பிரம்ம முத்ரா, யோக முத்ரா. இந்த 3 உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 3ஐயும் நீங்க ப்ராப்பரா இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ½ an hour, ஒரு 25 to 30 minutes வந்து நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். சரியா? அப்போ அந்த 3ஐயுமே உங்களுக்கு முடியுதுன்னு சொன்னா அதுவே மோர் தென் எனஃப். அந்த உங்களுக்கு இந்த எந்த ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் எதுவும் பண்றதுக்கு வந்து அந்த மெடிடேஷன் அதுக்கெல்லாம் வந்து வஜ்ராசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு பலன் தரும். சாரி ஒரு நிமிஷம். சரி, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணது வந்து யாருக்கு வந்து ஷோல்டர் ஸ்டிஃப் ஷோல்டர்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஏதாவது லைட்டா மைல்டா வந்து அப்பர் லிம்ப்ல வந்து அத்ரைட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து பயன்படும். சரிங்களா? இந்த இடத்துல பிரம்ம முத்ரா போவோம். பிரம்மா நமக்கு தெரிஞ்ச கடவுள் இல்லையா? நான்முகனுக்கு வந்து படங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா பின்பக்கம் எல்லாம் ஒரு தலை வர மாதிரி இருக்கும். இந்த முத்ரா வந்து பின்பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்காது. சைட் டு சைடு நம்ம முகத்தை வந்து ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் கொண்டு போயிட்டு வர்றதுதான் இந்த பிரம்ம முத்ரா. இதுல வந்து 3 டைப் இருக்கிறது. சரியா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து இது பிரம்ம முத்ரா வந்து மெயினா கழுத்துக்குள்ள எக்ஸசைஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து மெயினா வந்து எல்லாரும் பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஒன்லி அதர் ரொம்ப கழுத்து இன்ஜுரி ஏதாவது உள்ளவங்க மட்டும் பண்ண வேண்டாம். ஆனா டைப் 2 and 3 பண்றது வந்து சாரி டைப் 1 கூட வந்து இந்த நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எபிலெப்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணக்கூடாது. அது எதுவுமே இந்த பிரம்ம முத்ரா ஃபுல்லாமே அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கழுத்து வந்து ஏற்கனவே ஸ்டெடியா இருக்காது, கொஞ்சம் இப்படி ஆடிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து பண்ணக்கூடாது. ஆனா டைப் 2 and 3 வந்து இந்த டைப் 1 வந்து ஸ்பாண்டிலிசிஸ் உள்ளவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். 2 and 3 அவங்க பண்ணக்கூடாது. திரும்ப சொல்லிடுறேன், நான் கன்ஃபியூஸ் பண்ணேன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. திரும்ப சொல்லிடுறேன். எபிலெப்சி உள்ளவங்க பிரம்மமுத்ராவை முழுமையாட்டு தடுக்கணும். டைப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும். இந்த நெக் எக்ஸசைஸ் ஃபுல்லாவுமே அவங்க தடுக்கணும். ஆனா டைப் 1 வந்து ஸ்பாண்டிலிசிஸ் உள்ளவங்க வந்து இந்த ஸ்பைன் ஆர்த்ரைட்டிஸ் இல்லையா, அவங்க வந்து பண்ணிக்கலாம், ஸ்லோவா பண்ணிக்கலாம். ஆனா 2 and 3 அவங்களும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இதோட மெயின் பெனிஃபிட் வந்து தைராய்டு சுரப்பியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு தைராய்டு கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும். தைராய்டு வந்து உடம்புக்கு வந்து நிறைய பல விளைவுகளை கொடுக்கும் இல்லையா, சைடு இம்பேக்ட். நிறைய நோய்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனாலே தைராய்டு டெஸ்ட் அதெல்லாம் பண்றாங்க இல்லையா. இது வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கு இந்த நெக் எக்ஸசைஸ் ரொம்ப பயனாகும். எப்படி பண்ணணும்னு சொன்னா இந்த கழுத்தை வந்து ஸ்டிஃப் பண்ணிக்கணும். ஸ்டிஃப் பண்ணிட்டு மெல்ல லெஃப்ட் ரைட் திரும்பணும். சரியா?
டைட்டன் பண்ணியாச்சு. ஓகே, பாடி அதே ஸ்ட்ரைட் தான், கழுத்தை மட்டும் டைட்டன் பண்ணியிருக்கிறேன். அது வந்து தைராய்டு கிளான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்காக பண்ற மாதிரி. இப்படி பண்ணணும். நான் இப்ப பண்ணது ஒரு முறை. இந்த மாதிரி 5 முறை பண்ணுங்க. சரியா? பொதுவாட்டு நாங்க தொடக்கத்துக்கு வந்து எல்லாமே 5 அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட அந்த 5 வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? டார்கெட் வந்து 10, தொடங்குறது வந்து 5. நம்ம சரி எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா? கையை சேர்த்து வச்சுக்கோங்க, அதே அடி வயிற்றுல வச்சுக்கோங்க, தோலை தாத்து வச்சுக்கோங்க, ஸ்டிஃப் பண்ணிக்கோங்க கழுத்தை. அண்ட் ரைட். எவ்வளவு மேல போக முடியுமோ அவ்வளவு போகுங்க. எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ பண்ணுங்க. அப்படியே அடுத்த இடத்துக்கு கொண்டு வாங்க. One over. Continue. Right. Two. 3. 4. 5. முடிஞ்சது. இந்த முத்ராஸ் எல்லாம் பண்ணும்போது வேணா கண்ணை மூடிக்கோங்க. சரியா? கண்ணை மூடிக்கும் போது உங்களுக்குள்ளாடியே வந்து உங்களுக்குள்ளாடி நீங்க பேசுவீங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி கிடைக்கும். சரி, கண்ணை திறந்துட்டு இருக்கும் போது இந்த எப்பவுமே எனர்ஜி வெளியே போறதுக்கு வந்து கண்ணும் ஒரு பாதை இல்லையா? கண்ணை மூடிட்டு பண்ண முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. சரிங்களா? இன்னும் ஒரு முறை நான் பண்றேன். கையை இன்டர்லாக் பண்ணிட்டு வயிற்றுல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கழுத்தை டைட்டன் பண்ணிட்டு and right, then left, come to center, then right, then left, then right. Okay. இனி டைப் 2க்கு போவோம். டைப் 2 நாம வச்சுக்கோங்க, ஸ்பாண்டிலைசிஸ் இருக்கவங்க பண்ணாதீங்க. ஓகே, இது இதே மெத்தட்ல ஃபாஸ்ட் ஜெட் பண்றது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் பண்றது. இதுவும் 5 கவுண்ட் பண்ணணும். சரியா? come to center. ஓகே, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபுல்லாமே உங்களோட மூச்சு வந்து நார்மலா எப்போ சும்மா இருக்கும்போது உங்களை தெரியாமலே நீங்க மூச்சு இழுத்து விட்டு இருக்குதுங்க இல்லையா? எல்லாமே கான்சியஸா பண்றது. அதே மாதிரி இது வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டும் இருக்கட்டும். மூச்சு வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஓகே, இது 2வது முடிஞ்சது. இது 3வது உள்ளதும் ஸ்பாண்டிலைசிஸ் உள்ளவங்க பண்ணாதீங்க. இது கழுத்தை வந்து முழு ரவுண்டுக்குமே கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 5 முறை பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 5 முறை பண்றது. சரிங்களா? இன்டர்லாக் பண்ணி கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து சும்மா இப்படி பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. டார்கெட் பண்ணுங்க. நான் கீழே வரும்போது என்னோட நாடி வந்து கழுத்தை தொடணும். மேல போகும்போது என்னோட தலை வந்து முடிஞ்ச அளவுக்கு பின்முதுகு தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்க வரும்போது இந்த ஷோல்டர் தொடுற அளவுக்கு எவ்வளவுக்கு தார முடியுமோ தாரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி இப்படி பண்ணிடாதீங்க. அது இருந்த இடத்துலதான் இருக்கணும். எவ்வளவுக்கு இங்க இறக்க முடியுமோ இருக்கணும். இங்க வரும்போது 4 பாயிண்ட் நம்ம செட் பண்ணிட்டோம். அந்த 4 பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ற மாதிரி ரவுண்ட் போடுவீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்
இதுவும் கண்ணு மூடிட்டே பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க. One, two, three, four, five. Then opposite direction. One, two, three, four, five. சரியா? இப்போ பிரம்மமுத்திரா 3 பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணோம், அடுத்தது கழுத்து எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இனி யோக முத்ராக்கு போவோம். சரியா? யோக முத்ராலையும் 3 டைப் இருக்குது. டைப் 1 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதவங்க வந்து ஸ்பைனல் டிஸார்டர் இருக்கும் இல்லையா, இந்த முதுகு தண்டோடம் வந்து டிஸார்டர் இருக்கும் இல்லையா, அவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீல வந்து இன்ஜுரியோ பெயினோ உள்ளவங்க வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா யோக முத்ரா பண்றதுக்கே வஜ்ராசனம் பொசிஷன் வேணும், வேற இதுல பண்ண முடியாது, அதனால அவங்க பண்ண முடியாது. அதே மாதிரி அப்டமென்ல வந்து ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க பண்ண முடியாது, வேற மற்றவங்க பண்ணிக்கலாம். இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, என்னென்ன யாருக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், சரியா மலம் கழிக்க முடியல அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளவங்க, உடம்பு ரொம்ப ஜாஸ்தியா உள்ளவங்க, இந்த இடுப்பு பகுதியில எல்லாம் ரொம்ப வெயிட் போடுது அப்படின்னு உள்ளவங்க, பிறகு இந்த இடுப்பு பகுதி வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறது, கொஞ்சமும் வளையெல்லாம் முடியல அப்படின்ட்டு உள்ளவங்க, இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து இது பண்றது வந்து ரொம்ப நல்லது, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். சரியா? இப்போ மாதோட பீரியட்ல வந்து நிறையவங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அந்த பெயின் எல்லாம் போறதுக்கு இதாகும். அது மாதிரி இந்த பெல்விக் ஏரியால உள்ள நர்ஸ் வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஈஸி டைஜஷனுக்கு கொடுக்கறது, அதனாலதான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து கரெக்ட் ஆகும், தவிர்க்கப்படலாம். சரிங்களா? அதே மாதிரி அப்டாமின் மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா லேடிஸ் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் ஒரு 40-50 வயசுக்கெல்லாம் பார்க்க போகும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க நடக்கும் போதே பாத்தீங்கன்னா முதுகு பலத்துல நடந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த வயிற்றை வந்து முதுகுல தாங்கிச்சு, இந்த வயிற்றோட வெயிற்றையை வந்து முதுகுல கொடுத்துச்சு நடந்த மாதிரி நடப்பாங்க. நம்மளோட வயிற்று மசில் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசில் நம்ம முதுகுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அந்த முதுகு வலியை போக்கணும். அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு பலனா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி பிரீத்திங், டீப் பிரீத் பண்ணும் போதே நம்ம லங்ஸுக்கு வந்து அவ்வளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது ஃபுல்லாமே ஒரு முறை யோக முத்ரா பண்றதுக்கு வந்து ஒரு பிரீத் ஒரு பிரீத் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவோம். எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க, எவ்வளவு ஸ்லோவா பண்றீங்க அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு உங்களோட மூச்சை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது தான். சரியா? பிரம்மமுத்ரா பண்றதுக்கு யோக முத்ரா பண்றதுக்கு வந்து நம்ம குனிஞ்சு
எழும்புவோம். குனியும் போது ஃபுல்லா பிரீத் அவுட் பண்ணிடுவோம், நிமிரும் போது ஃபுல்லா பிரீத் இன் பண்ணுவோம். அது எவ்வளவு டைம் எடுத்து பண்றவங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு எத்தனை பேர் பார்த்துக்கோங்க. பட் உங்களோட டார்கெட் வந்து எவ்வளவு ப்ரொலாங் பண்ண முடியும், எவ்வளவு நீட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களோட டார்கெட்டா இருக்கணும். சரிங்களா? இல்ல வந்து நான் டைப் 1 ஃபர்ஸ்ட் போறேன். டைப் 1 வந்து இந்த கைய வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரை வந்து எந்த அளவுக்கு பின்னுக்கு கொண்டு போக முடியுமோ பின்னுக்கு கொண்டு போங்க. பின்னுக்கு கொண்டு போறதுனால என்ன பலன்? செஸ்ட் வந்து விரியுது. விரியும் போது நிறைய ஏர் உள்ளுக்கு வாங்குறதுக்குள்ள கெப்பாசிட்டி, லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ நம்ம இப்படி பின்னுக்கு கொண்டு போகும்போது இந்த கை வந்து இந்த முட்டு வந்து மேல பாக்குற அளவுக்கு பாயிண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போகலாம். இப்போ நீங்க சும்மா பண்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு வந்து நம்ம இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, அதுலயே வந்து உங்க வந்து ஃபிளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பண்ணி பின்னுக்கு கொண்டு போகலாம். தென் நம்ம ஃபுல்லா கீழே குனியறது வரைக்கும் போய் நம்ம நெற்றி வந்து தரையில தொடுறது வரைக்கும் அதே ஸ்டிஃப்னஸ்லயே இருக்கணும். தரையில தொட்ட பிறகு கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக லைட்டா பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லா பிரீத் அவுட் பண்ணிட்டு பிரீத் இன் பண்ணிக்கிட்டே மேல எழும்பணும். சரி, அதாவது மேல எழும்புறதுக்கு முன்னாடி ஃபுல்லா பிரீத் அவுட் பண்ணிடுறீங்க. பிரீத் அவுட் பண்ணிட்டு லங்ஸ் வந்து எம்டி பண்ணிடுறீங்க. அப்புறம் மெல்ல எழும்பு 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 பிரீத் இன் பண்ணி 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 லங்ஸை ஃபில் பண்றீங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். சரிங்களா? பண்ண ஆரம்பிப்போமா? கையை பின்னாடி வச்சு வச்சுட்டு உனக்கு ஒரு கை பிடிச்சிருக்கிறேன், வலது கைக்குள்ளாடி இடது கையை வச்சிருக்கிறேன். ஸோ ஷோல்டர் ஃபுல்லாவுமே விரிச்சு இப்போ நார்மலா வந்து 2 பிரீத் இன் பண்றேன். தென் ஃபுல்லா பிரீத் இன் பண்ணி ஃபுல்லா லங்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு இதுவும் வந்து கண்ணை மூடிக்கிட்டே பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஃபுல்லா பிரீத் லங்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மெல்ல கீழே போகும்போது அவ்வளவு அரையும் வெளியே விட்டுருங்க. சரிங்களா? இப்போ கையை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு நார்மலா பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 3 முறை. இனி எழும்ப போறேன். அதுக்குள்ளாடி மொத்த ஏரையுமே வெளியே தள்ளிடுறேன். தென் கையை மறுபடியும் பொசிஷனுக்கு கொண்டு வரேன். பொசிஷன் வந்த பிறகு நார்மலா 3 பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றேன். சரிங்களா? இதை வந்து நம்ம 5 முறை பண்ணணும். சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், நீங்க வந்து தலையை வந்து போய் தொட்டுட்டீங்க, எனக்கு வந்து இது வரைக்கும் வர்றதுக்கே கஷ்டமா இருக்குது, இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. பரவாயில்ல, எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு போங்க. சரிங்களா? நாள்பட நாள்பட கொஞ்சம் 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 கொஞ்சமா புரிஞ்சு 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 உங்களுக்கு நெத்தி தரையில வந்துடும். ஆனா நெத்தி தரையில வரணும் அப்படிங்கறதுக்காக டீஹஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடாதீங்க. முதுகு வளைக்கவே வளைக்காதீங்க. சரிங்களா? அப்புறம் மொத்த ஏமே முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சரியா? நெத்தி தரையில பண்றதானே ஏன், அதனால நம்ம முதுகு கொஞ்சம் வளைச்சது பண்றேனே அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி சரி நான் தரையில படணும்னு சொன்னா நான் லைட்டா மெல்ல எழும்பிட்டேன்னா என்னால தரையில பட முடியாது, நான் லைட்டா எழும்பிக்கிறேனே அப்படின்னு பண்ணாதீங்க. ஆல்வேஸ் இந்த பட்டக்ஸ் வந்து கால்ல தான் இருக்கணும். ஆனா இதை பாத்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம 3வது யோக முத்திரை எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு தோணும், ஓ இதுன்னு நம்ம சாமி கும்பிடுற முறை அப்படின்னு தோணும். ஆனா அந்த சாமி கும்பிடுற முறையில கூட நம்ம நிறைய தப்பு பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளிஃபைடு வெர்ஷன் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. சாமி கும்பிடுற முறைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஆனா பெர்ஃபெக்டா பண்றது எப்படி அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யோக முத்திரா டைப் 1 ஒரு 5 முறை ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கிறது, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போக ட்ரை பண்றேன். இல்ல இன்னைக்கு வந்து ஒரு 2 முறை பண்ணிக்கிட்டு நாளைக்கு நீ பிராக்டிஸ்க்கு வரும்போது நம்ம 5 முறை பண்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? கையெழுத்து பண்ணியாச்சு. நார்மலா 3 முறை பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றேன்.
கையை பின்னாடி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். லங்ஸ் ஃபில் பண்றேன். Go down. Lungs empty ஆயாச்சு. Normal breathe in, breathe out. Position க்கு ரெடி ஆகுறேன். Breathe out. Lungs empty ஆயாச்சு. fill பண்ணிட்டே விடுறேன். In normal breathing, breathe out. One more time. ஓகே, பிரம்மமுத்ரா டைப் 1 பண்ணியாச்சு. இன்னும் 2 பண்றது எப்படி அப்படின்னு சொல்றேன். இது வந்து நம்ம ஆதி முத்திரையிலும் பண்ணலாம், இல்ல ஜஸ்ட் இன்டர்லாக் பண்ணிட்டும் பண்ணலாம். சரிங்களா? ஆதி முத்திரை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த தம் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா? தம் ஃபிங்கர் எப்படி வச்சுட்டு 4 ஃபிங்கரை வச்சு மடிச்சுக்கணும். இதுதான் ஆதி முத்திரை. சரியா? இந்த ஆதி இது பண்றதுக்கு முன்னாடி எந்த பொசிஷன்ல கை வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறது இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா? இந்த பகுதி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துச்சு அதை அப்படியே அடி வைத்து கொண்டு வாங்க. அடி வைத்து கொண்டு வந்துச்சு அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கணும். தென் ஃபுல்லா பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டே கீழே வரணும். இது நார்மல் பிரீத். அப்படியே ஓகேவா? இந்த முறையில பண்றதுக்கு வந்து நீங்க புரியும் போது இந்த அளவுக்கு வந்தாலே போதும். சரி, இந்த அளவுக்கு வந்து தலையை நிமித்தி வச்சு கூட பாத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு முழுமையா பண்ணக்கூடிய அதே பெனிஃபிட் கிடைக்கும். இனி இந்த மாதிரி பண்றது சொல்றேன். இந்த மாதிரி பண்றது வந்து உங்களுக்கு நெத்தியை வந்து கரையில் தொடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து கையை வந்து பின்னுக்கு தள்ளி வச்சுக்கணும். இன்னும் தள்ளி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதான் பண்ணிட்டு உள்ள ஏர் ஃபில் பண்ணிட்டு விட்டுக்கிட்டே கீழே போறேன். கீழே போன பிறகு கையை தளர்த்திக்கலாம். தளர்த்திட்டு இந்த பொசிஷன்ல 3 முறை நார்மல் பிரீத் இன். ஃபுல்லா பிரீத் அவுட் பண்ணிட்டு தென் பிரீத் இன் பண்ணிட்டே எழும்பணும். சரியா? நான் ஒரு முறை சைட் வைஸ்ல நான் உங்களுக்கு பண்றேன். இன்டர்லாக் பண்ணி வயிற்றுல வச்சுக்கிறீங்க. கையை ஸ்டிஃப் பண்ணி பின்னாடி வச்சுக்கிறீங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் 3 முறை பண்ணிக்கிறீங்க. தென் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஃபுல் பிரீத் இன் பண்றீங்க.
then go down. கையை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நார்மல் பிரீத் பண்ணுங்க. then breathe out பண்ணிட்டு breathe in பண்ணிட்டே இருங்க. சரியா? இது டைப் 2. இந்த 4 நிமிஷம் தான் இருக்குது. டைப் 3 நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு முறை மட்டும் டைப் 3 பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு நாளைக்கு பிராக்டிஸ்ல வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துக்கலாம். இந்த இது வந்து யோக முத்ரால வந்து இந்த டைப் வந்து நமன் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கையை 2 கையும் சேர்த்து நமஸ்கார பொசிஷன்ல கொண்டு வந்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். ஓகே, தென் அப்படியே மேல பிரீத் இன் பண்ணிக்கிட்டே லங்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டே மேல கொண்டு போறீங்க. எவ்வளவு ஸ்லோவா உங்களால பிரீத் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை அப்படி மெல்ல கொண்டுட்டு போறீங்க. நீங்க போய் சேரும் போது கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகேவா? இந்த கையை பாத்தீங்கன்னு சொன்னா காதுல தொடணும். பைசெப்ஸ் வந்து காதுல தொடுற மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சமும் வளைவு இல்லாம முதுகுல எங்கேயும் வளைவு கூடாது. அப்படியே பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே அப்படியே தரைக்குவாங்க. தரையை ரீச் பண்ண பிறகு கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. தென் நம்ம இனி வந்து மறுபடியும் கோ பேக் டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பிரீத் அவுட் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல் பிரீத் இன் ஆயாச்சு. அப்படி பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கையை கீழே கொண்டு வாங்க. வந்துருச்சு. இனி நார்மல் பிரீத் இன். இந்த நமன் முத்ரா. சரியா? நம்ம இதை வந்து பிராக்டிஸ் பண்றது நாளைக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். சாரி, நாளையில திங்கட்கிழமை பிராக்டிஸ் செக்ஷன் ஃபுல்லாமே திங்கள் புதன் வெள்ளி. சரியா? கிளாஸ் வந்து எல்லா சனிக்கிழமையும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு ஒன்றுன்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க. அந்த டவுட் எல்லாத்தையுமே அடுத்த சனிக்கிழமை உள்ள கிளாஸ்ல, சனிக்கிழமை செஷன் வந்து 2 hours அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா அந்த வாரத்துல ஒரு புது பாடம் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி உள்ளது ரிவிஷன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்விக்கான பதில சொல்லணும். இப்ப நீங்க வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறதுனால ஆன்லைன்ல கேள்வி கேட்டு உடனே பதில் சொல்றதுங்கிறது வந்து மற்ற எல்லாரையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா முன்னக்கூட்டி அனுப்பி விடுங்க. அதுக்குள்ள பதில வந்து அந்த சாட்டர்டே செஷன்ஸ்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். சரியா? இன்னும் ஒண்ணு, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, அதை வந்து குயிக்கா முடிக்கிறேன். கிளீனிங் டெக்னிக் வந்து நம்மளுக்கு யோகால வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளஸ்ட், ஃபாஸ்டஸ்ட், ஈஸியஸ்ட் வந்து பார்த்து பண்ணும். கண்ணை சுத்தப்படுத்துறது. நேற்றுங்கிறது கண்ணை சுத்தப்படுத்துறது. காலையில எழும்பின உடனே நம்ம வந்து எப்படி பல்லெல்லாம் தேய்ச்சி உடம்புல சுத்தப்படுத்துறோமோ அதே மாதிரி கண்ணை தனிமையாக சுத்தப்படுத்தணும். அது எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நின்னுக்கோங்க. நின்னுச்சு நம்ம சிங்க்ல ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அந்த முக்கழுவுற இடம் இருக்கும் இல்லையா. இப்போ இல்ல சிங்க் இல்ல, நாங்க வந்து இப்போ செம்புல ஏதாவது தண்ணி கோரி ஊத்து, மக்கள் தண்ணி கோரி ஊத்து தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது கூட பரவாயில்ல. நிக்கிற பொசிஷன் வந்து இப்படி ஹிப்ஸ் இதுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு கையில தண்ணி பிடிச்சுக்கோங்க. தண்ணி பிடிச்சி ஃபுல்லா வாய் ஃபுல்லா வச்சுக்கோங்க. வாய் ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்தது கையில தண்ணி ஊத்தி ஒரு கண்ணுல 5 முறை நல்லா அடிங்க. அடுத்த கண்ணுல 5 முறை பண்ணுங்க. சரியா?
இது வந்து ஒரு ரவுண்ட். அது பண்ணிட்டு அதுக்கு பிறகு வாயில ஃபில் பண்ணி வச்சிருந்த தண்ணியை வந்து ஸ்பிட் பண்ணிருங்க, வெளியே விட்டுருங்க. சரிங்களா? நீங்க இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் மூச்சு அடைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஏன்னா வாயை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க, கண்ணில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அது ஆகுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தோணும். இதை வந்து 5 முறை ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? எப்போ யாரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, கேட்ராக்ட் உள்ளவங்க பண்ணாதீங்க, குளுக்கோமா உள்ளவங்க வந்து பண்ணாதீங்க, யாராவது புதுசா இப்ப ரீசெண்டா சர்ஜரி பண்ணிருக்கவங்க வந்து ஐ சர்ஜரி பண்றவங்க வந்து பண்ணாதீங்க. தூக்க இன்மையினால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து பெஸ்ட் ரெமெடி. தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கலாம், ஐயோ முகத்துல தண்ணி பட்டு முகத்துல விட்டு தூக்கம் கலந்து போயிருமோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நீங்க இது பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நிம்மதியா தூக்கம் வரும். டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு லேப்டாப்ல ஒரு 24 மணி நேரம் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு டயர்ட் ஆகி அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ரெமெடி. ஓகேவா? எப்ப பண்ணணும் அப்படிங்கிறது வந்து காலையிலயும் சாயங்காலம் எப்பெல்லாம் உங்க கண்ணு டயர்டா இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களோ அப்பமெல்லாம் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஒரு சைடு இம்பாக்ட் எதுவுமே இருக்காது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த கிரானுலர் ஏரியாவுக்கு ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஒரு சில்னஸ் கொடுத்த மாதிரி இது வரும். சரிங்களா? சரி, நான் ஆன் டைம்ல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், 1 நிமிஷம் கூட இருக்கிறது. உங்களோட சேர்ந்து நான் இன்னைக்கு என்னோட அனுபவத்தை பகிர்ந்து உங்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்றது, உற்சாகம் கொடுக்குற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அது பெருமானோரோட கருணை. அவரை வந்து என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து என்னோட பிறப்பு கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பெருஞ்சோதி. அனைவரும் ஒரு 5 நிமிடம் காத்திருக்கவும். சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நிறைவு செய்துட்டு போகலாம். இப்போ ஒரு முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு